இப்போ சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வர ரொம்ப காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன? உடம்புல வந்துட்டு லிவர் கல்லீரல் இருக்கு இல்லையா, கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக சேர்றது தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதாவது இப்போது நிறைய முன்னாடியெல்லாம் ஆல்கஹால் எடுத்தவங்களுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு நம்மளோட சாப்பாடு உணவு பழக்க முறையினால் உட்காந்துக்கிட்டே நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால இப்போது ஃபேட்டி லிவர்ஸ் வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஸ்கேனுக்கு நம்ம அவங்கள அமுச்சு விட்டோம்னா அவங்க இம்ப்ரெஷனில் ஒன் ஆஃப் த இம்ப்ரெஷன் வந்துட்டு ஃபேட்டி லிவர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறது, இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். கொலஸ்ட்ரால்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டு இதை நம்ம உணவு மூலமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லி கீரை எடுத்துக்கணும். கீரை வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளாவது எடுக்கணும். கீரையுமே நல்லா அந்த கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை நல்லா கரைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ரெண்டாவது பார்த்தோன்னா நட்ஸில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது நம்ம லிவருக்கு ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்தோன்னா சீட்ஸ் வந்துட்டு சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாமே இந்த சீட்ஸ் இதில் இருக்கிற ஒமேகா 3 ஆசிட்ஸ்லாம் நல்லா வந்துட்டு நம்ம கல்லீரலில் இருக்கிற ஃபேட்டை நல்லா குறைக்கும், லிவரில் இருக்கிற ஃபேட்டை நல்லா குறைச்சி கொடுக்கும். நாலாவது பார்த்தோன்னா பூண்டு இருக்குல்ல, கார்லிக்கில் வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ பூண்டு நிறைய உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சாலட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது நம்ம கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு கரைக்கிறதுக்கு. அடுத்தது ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எப்போவுமே நம்ம ஹோல் ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிடணும், தவிர ஜூஸ் எடுக்கக்கூடாது. டெய்லி நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை ஃப்ரக்டோஸ் வந்துட்டு கல்லீரலை வந்துட்டு அது வந்துட்டு அடுத்தது கொழுப்பாக தான் மாறி சேர்ந்துருக்கும். ஸோ ஹை ஃப்ரக்டோஸ் வந்துட்டு நம்ம லிவரை இன்னும் பாதிக்கும். ஸோ அதனாலையுமே கொழுப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், ஜூஸாக எடுக்காதுங்க. அடுத்தது ஃபிஷ், இந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இருக்குல்ல, நெத்தலி, சாலை, இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள் எடுக்கும்போது அதில் ஒமேகா 3 ஆசிட்ஸ் இருக்குது. அதுவுமே நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ இந்த உணவுகள் நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உணவு மூலமாகவே நம்ம இந்த ஃபேட்டி லிவரை குறைக்கலாம். ஃப்யூச்சரை ஃபர்தராக வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம நல்லா கம்மி பண்ணலாம். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கவங்க உங்கள் உணவில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்.